ஒரு கிராமம் ஓரத்தில் ஒரு வீடு ஒன்று இருக்குது. அந்த வீட்டுக்கிட்ட மக்கள் யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஒரே அமானுஷமாக நடக்குதுன்ட்டு அங்கே யாரும் போகிறதில்ல. இப்போ அதை பற்றி ஒரு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணா, என்னண்ணா சொல்கிறீங்க? அந்த வீட்டில் பேய் இருக்கா? ஆமாம்ப்பா தம்பி, நீ அந்த வீட்டுக்கெல்லாம் போகாத. அண்ணா, என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க? நான் அந்த வீட்டில் போய் தான் வேலை செய்ய போகிறேன். நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்க? நான் வேற இந்த ஊருக்கு வேற புதுசு. என்னப்பா தம்பி, வீட்டை க்ளீன் பண்ண போறியா? ஆமாண்ணா, நான் வீட்டை க்ளீன் பண்ண போகிறேன்னு உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஏன் இங்கே ஏற்கனவே யாராச்சும் வந்திருக்காங்களா என்ன மாதிரியே? வந்தாங்க, ஆனால் இப்போ அவங்க உயிரோடு இல்லைப்பா. என்னது, அவங்க இப்போ உயிரோடு இல்லையா? என்னண்ணா சொல்கிறீங்க? ஏன் உங்களுக்கு என்னாச்சு? வேணாண்டா, நான் இப்போ அவங்க ஏன் செத்தாங்கன்னு சொன்னால் அப்போ நீ அந்த வீட்டுக்கே போக மாட்டேன். நான் சொல்லுங்கண்ணா, அவங்களுக்கு என்னண்ணா ஆச்சு? 3 மாதத்துக்கு முன்னாடி உன்ன மாதிரியே வீட்டை க்ளீன் பண்ணலான்ட்டு ராகேஷும் கோகுலும் வந்தாங்க. என்னடா ராகேஷ், இந்த வீட்டை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. டேய், எனக்கும் பயமாக தாண்டா இருக்குது. நம்ம என்ன இங்கேவா இருக்க போகிறோம்? வேலை தானே செய்ய வந்திருக்கோம். சீக்கிரமாக வேலை செஞ்சுட்டு நம்ம இங்கேருந்து போயிடலான்டா. 2 பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே போனதும் 2 பேரும் வீட்டை சுற்றி முற்றி பார்க்குறாங்க. திடீர்னு அந்த வீட்டில் ஒரு மாதிரியாக சவுண்டு கேட்குது. யார் அது? டேய் ராகேஷ், இந்த வீட்டில் நீ நானும் மட்டும்தானே இருக்கோம், இல்லை வேற யாராச்சும் இருக்காங்களா? டேய், இங்கே நீ நானும் மட்டும்தாண்டா இருக்கோம். ஏன் கேட்குற? டேய், எனக்கு இங்கே யாரோ இருக்கிற மாதிரி இருக்குடா. இங்கே வா, இங்கே வா, இங்கே வான்னு சொல்கிறேன்ல. டேய், எங்கடா போற? என்னை தனியாக விட்டு போவாதடா. இருடா, நானும் உன் கூட வரேன். கோபால் பின்னாடியே ராகேஷும் போனான். டேய் கோபால், அதுக்குள்ளே எங்கடா போன? இங்கே தானடா வந்த. டேய், எங்கடா இருக்க? என்னை பயமுடுத்தாதடா. எங்கே இருந்தாலும் இங்கே வாடா, நமக்கு நிறைய வேலை இருக்குடா. டேய், ரொம்ப நேரம் ஆகியும் கோபால் வராததுனால ராகேஷ் எல்லா ரூமுக்கும் போக ஆரம்பித்தான். கோபால் அங்கே இருக்கானான்னு பார்க்குறதுக்கு. அப்போது ஒரு ரூமில் ராகேஷ் நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போது கோபாலோட தலை மட்டும் தனியாக ராகேஷ் கால் கிட்ட வந்து விழுது. ஐயோ, டேய், உனக்கு என்னடா ஆச்சு? என்னடா தலை மட்டும் வந்து விழுது? உன்னை யார் என்னடா பண்ணா? டேய், கோபாலோட உடம்பு ராகேஷ் கிட்ட வந்து விழுந்தது. இங்கே இருந்து போயிடு, இல்லைன்னா உனக்கும் இதே மாதிரி ஆகும். நீ யாரு? ஏன் இப்படிலாம் பண்ற? ஏன் அவனை சாகடிச்ச? சொல்லு. ஐயோ, பேய், என் ஃப்ரெண்டை ஏன் இப்படி பண்ண? எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்லு. இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தீங்க? உங்களை நான் சும்மா விட மாட்டேன். நாங்க என்ன பண்ணோம்? ஏன் இப்படிலாம் பண்ற? இந்த வீட்டுக்குள்ள வந்தது ஒரு தப்பா? இந்த வீட்டுக்குள்ள நான் யாரையும் அனுமதிக்க மாட்டேன். ஒரு தடவை இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்களை திருப்பி நான் உயிரோடு வெளியில போக விட மாட்டேன். உன்னையும் நான் இவனை மாதிரி சாகடிக்க போறேன். வேணா, என்ன எதுவும் பண்ணிடாத. ராகேஷ் பயத்துல அந்த ரூமை விட்டு ஓட ஆரம்பிச்சான். பின்னாடியே அந்த பேய் போக ஆரம்பிச்சது. ஐயோ, எங்க போனாலும் பின்னாடியே வருது. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, பயமா வேற இருக்கே. என்னடா இது? இப்பதான் நான் அந்த ரூமை விட்டு பக்கத்து ரூமுக்கு போனேன், அதுக்குள்ள திரும்பி நான் எப்படி இங்க வந்தேன்? ஐயோ, உன்னால இந்த ரூமை விட்டு வெளியில போக முடியாது. உன்னை நான் இப்ப சாகடிக்க போறேன். வேணாம், என்ன எதுவும் பண்ணிடாத. அந்த பேய் ராகேஷை சாகடிச்சிருது. இப்ப சொல்லுப்பா தம்பி, நீ அந்த வீட்டுக்குள்ள போக போறியா? ஐயோ, நான்லாம் போகலண்ணா. எதுக்கு? நான் போயிட்டு சாவறதுக்கா? அப்போ இங்க இருந்து போயிடு, இங்க இருக்காத. ஆமா அண்ணா, உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? கரெக்டா பக்கத்துல இருந்து பார்த்தா மாதிரியே சொல்றீங்க. அண்ணா, எங்கண்ணா போனீங்க? இங்கே தானே இருந்தீங்க, அதுக்குள்ளே எங்கே போனீங்க? சரி, நம்ம திரும்பி வீட்டுக்கே போவோம். எதுக்கு அந்த வீட்டுக்கெல்லாம் போயிட்டு? அண்ணா,
இந்த வழியா யாராச்சும் வந்தாங்களாண்ணா? வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. இல்லைப்பா தம்பி, இங்கே அப்படிலாம் யாரும் வரல. சரி, நீ ரொம்ப நேரமாக யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஏதோ தனியாக பேசிக்கிட்டு இருக்க. நான் எங்க நான் தனியாக பேசினேன்? என்கிட்ட ஒரு அண்ணா நீட்டு அந்த வீட்டை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. எது, ஒரு அண்ணாவா? தம்பி, நீ தான்ப்பா அங்கே ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டு தனியாக பேசிக்கிட்டு இருக்க. நான் தனியாக பேசினானா? அப்போ என்கிட்ட இருந்த அந்த வீட்டை பற்றி சொன்னதெல்லாம் யாரா இருக்கும்? ஐயோ, இன்னைக்கு இந்த ஊரே பயமாகுது. ஃபஸ்ட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.